வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரைமாவோட லெஜெண்டரி இயர்ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் மே 2020 நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 280 ருபீஸ்க்கு ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஆனால் இதில் வந்து என்னன்னா கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரைட் இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அந்த தூசியெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு இயர்ஃபோன் ஒர்க் ஆகலைன்னொன்னே ஒர்க் ஆகலைன்னு நினைக்காதீங்க. ஸோ இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்திங்கன்னா இன்னுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதில் ஆங்கிள்டு ஜாக் கிடையாது. ஸோ அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டட் ஜாக்கும் கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நார்மல் ஜாக் தான் இருக்குது. அப்புறம் இதோட கேபிள் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஒன்றும் சிறப்பாக இல்லை, சாதாரணமாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம டச் பண்ணி பார்க்கறச்சேவே இதோட குவாலிட்டி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பட்டன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அப்புறம் மைக் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மைக் சாம்பிள் நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் தான் தந்திருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. இந்த இயர்ஃபோனும் இந்த இயர் டிப்ஸ் அவ்வளோதான் தராங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவுட் இயர் தான் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் படுத்துன்னு பாட்டு கேட்குறவராக இருந்தால் இது உங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்காது தான். ஸோ நீங்கள் இதை போட்டுன்னு இப்படி உங்கள் தலையை ஆட்டினாலே இது விழுந்துடும். ஸோ இது ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இல்லை, ஆனால் சவுண்ட் குவாலிட்டி மட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வச்சு ஃபுல் சவுண்டில் கேட்டிங்கன்னா வெளில இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அந்தளவு சூப்பராக இருக்குது. ஸோ அதான் இதோட ரிவ்யூ. ஸோ இதில் ரைட் இயர்ஃபோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் நான் அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்ப்ரைசிங்கில் ஒர்க் ஆகுது. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒருத்தர் என்னை கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க இது எப்படி இருக்குன்னு. ஸோ அவங்கக்கிட்ட கூட நான் ஒர்க் ஆகலைன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது நான் எல்லாம் முடித்து டெஸ்ட் பண்ணால் இப்போ பார்த்திங்கன்னா 2 பட்ஸுமே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுற ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாருக்குமே இது சூட் ஆகும். ஸோ மியூசிக் கேட்குற வாழ்க்கை அவ்வளோவா சூட் ஆகாது, ஏன்னா இதோட ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்காது. ஆனால் இதோட மைக் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற இந்த ஆடியோ பார்த்திங்கன்னா இந்த இயர்ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கே இப்போ தெரியும். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.